டேஸ்டான ஒரு தக்காளி சட்னி எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் எல்லா பக்கமும் பரவுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஏன்னா அளவாக எண்ணெய் விட்டுக்கிட்டோம்னாலே போதுமானது. இதில் ஒரு 4-5 பல் பூண்டை நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன பூண்டாக இருந்ததுன்னா ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம் நீங்கள். இந்த மாதிரி அதை லேசாக வதக்கிட்டு ஒரு 3 தக்காளியை இது மாதிரி பாதியாக கட் பண்ணி அந்த எண்ணெயில் அது நல்லா வதங்குற மாதிரி அதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடணும். திருப்பி விட்டுக்கோங்க. இது மாதிரி ஒரு 2-3 தடவை நல்லா திருப்பி விட்டுட்டிங்கன்னா அது நல்லா வதங்கி வந்துடும். இதில் நம்ம வேறு அதிகமாக இன்க்ரீடியன்ஸ் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. மிளகாய் பொடி இப்போ சேர்த்து தாளித்தோன்னா இந்த சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். வெறும் பூண்டும் தக்காளியும் மட்டும் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸி ஜாரில் அதை மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ நீங்கள் இந்த தோலை இப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிரிஞ்சு வந்துடும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான காரம் நம்ம ஏற்கனவே மிளகாய் வத்தெல்லாம் சேர்க்காததுனால இப்போ மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி ஃப்ரை ஆன உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி பூண்டு விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் கொதிக்க வச்சு லேசாக தண்ணி வற்றுற அளவுக்கு நீங்கள் ஆக்கிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஓரளவு தண்ணி வற்றுற அளவுக்கு வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த சட்னி இட்லி, தோசை, அடை எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய சட்னி. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.